மீனாட்சி சொக்குரையா பெரும் இருக்க தெய்வமே என்னோட காரில் வந்துக்கு இருக்கு கடவுளே படைத்தவனே பாபா சொக்குரையா சிவன் 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 ஆறு ஊர் ஆறு ஊர் ஆறு ஊர் இப்போ கராமா நாங்கள் ஆறு ஊர் கராமா செல்லப்பட்டி ஊனியன் உசிலப்பட்டி தாலுகா மருத மாவட்டம் மீனாட்சி பட்டணத்தில் வந்து ஊர் எல்லா மக்களுக்கும் வந்த மக்களுக்கு நாடி வார மக்களுக்கு சோத்தை கொடுக்கும் மீனாட்சி. எங்கே இருந்தாலும் சொக்குரு மீனாட்சி இந்த நாடு விட்டு வந்தாலும் நல்ல சோத்தை கொடுக்கும் மீனாட்சி. நான் சின்ன பிள்ளையிலேருந்து வரேன் சார், சின்ன குழந்தைலேருந்து இங்கே வரேன். ஆமாம். என்ன சார் சிறப்பு வந்து மீனாட்சி வந்து எல்லா மக்களுக்கும் நல்லா சோத்தை கொடுத்து வர வைக்குது. குழந்தை குட்டி என்ன வரம் கேட்குதோ வரத்தை கொடுப்பா தாயை. திருவிழாவுக்கெல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கும். ரொம்ப மக்கள் என்ன சார் ஏன்னா திருவிழா எவ்வளவு இதாக பாராட்டம் நடக்கும். உலகமே நான் வந்து நாடும். ஆமாம், ஆட்டம் பாட்டம் எல்லாமே வந்து நடக்குங்க. பேர் கச்சம்மாள். கச்சம்மாள் சார். மீனாட்சி அம்மன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே ரொம்ப புகழ்பெற்ற கோயில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த சைடில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணாங்கன்னா புதுசாக கல்யாணம் பண்ண எல்லாருமே வந்து முதல் தரிசனமாக வந்து இந்த மீனாட்சி தாயை தான் வந்து வணங்கிட்டு போவாங்க. மீனாட்சி தாயை வணங்கிட்டு போனால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற ஒரு வந்து நம்பிக்கை வந்து இங்கே இருக்குது. அதனால் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து நியூலி மேரிடு கப்பல் வந்து எப்போவுமே இங்கே ஃபஸ்ட்டு முதல்ல மீனாட்சி அம்மன் கோயிலில் தான் வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் போவாங்க. அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலில் நம்ம முட்டைக்கோபுரம், அந்த முட்டைக்கோபுரத்தோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பிறந்த ஒரு மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த 30 முடிஞ்சவனே வந்து அந்த குழந்தைய வந்து அந்த தொட்டிலில் போட்டு எடுத்துகிட்டு போனாங்கன்னா அந்த குழந்தை நல்ல சிறப்பாக வரும்ன்றது ஒரு நம்பிக்கை. அதுவும் வந்து இங்கே ஒரு சிறப்பான ஒரு விஷயம். மதுரைனாலே சிறப்பு மீனாட்சி அம்மன் தான், மீனாட்சி அம்மன் கோயில் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சித்திரை திருவிழா தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த 30 நாள் வந்து இங்கே திருவிழா தான். நைட்டு பகல் எப்போவுமே அது வந்து சிறப்பாக தான் இருக்கும். மீனாட்சி திருக்கல்யாணம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான விஷயம். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ண எல்லா புது தம்பதிகளும் அன்றைக்கி வந்து தாலிக்கேறி மாற்றிக்கிடுவாங்க. அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் மீனாட்சி அம்மன் கோயிலில். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயிலே கொள்ளாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். அது அவ்வளோ சிறப்பான ஒரு விஷயம், திருக்கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம தேரோட்டம், அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி இந்த மதுரை இந்த ஏரியாவே கூட்டத்தில் அப்படியே லட்சக்கணக்கான பக்தர்களோட கூட்டத்தில் கட்டுக்கடங்காத தேரை இழுத்து போவாங்க. அதுக்கப்புறம் சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம திருவிழா தான். நம்ம அழகர் உள்ளே வர்றது தான். அவர் கிளம்பும் போதே இங்கே திருவிழா ஸ்டார்ட் ஆகிரும். அங்கே மதுரையில் எப்போ அழகர் கோயிலேருந்து கிளம்புறாரோ அப்போலேருந்து திருவிழா தான் மதுரை முழுக்க. அந்த 30 நாள் வந்து சிறப்பு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து நீங்களும் ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும், எல்லாம் சிறப்பாகவே உங்களுக்கு நடக்கும். வருஷத்தில் 365 நாள் மீனாட்சி அம்மன் கோயில் சிறப்பு தான். இங்கே எப்போவுமே சிறப்பு தான், எப்போவுமே கூட்டம் இருக்கும், எப்போவுமே தரிசனம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். 365 நாளும் திருவிழாவாக தான் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து அதிகமாக வந்து வெளிநாட்டு பயணிகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம லோக்கலில் இருக்கவங்க வர முடியல, ஆனால் வெளிநாட்டுக்காரங்களுக்கு கூட இந்த கோயிலோட சிறப்பு அருமை எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அது வந்து இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அது பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், அவங்க வந்து அந்த ட்ரெடிஷ்னலாக வந்து உடை அணிஞ்சிட்டு வர்றாங்க. நம்ம பாரம்பரியம், அந்த தமிழ் பாரம்பரியத்தில் சாரி கட்டிட்டு வேட்டி கட்டிட்டு வந்து நீட்டாக தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. அவ்வளோ சிறப்பான கோயில், அவ்வளோ ஃபேமஸான ஒரு வேர்ல்டுவிலே ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில். நீங்களும் வந்து ஒரு தடவை தரிசிச்சுட்டு போங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். என் பேர் கார்த்திக் ராஜா. என் பேர் சித்தன். மதுரை மீனாட்சி வந்து எப்பயுமே செழிப்பான இடம். மீனாட்சி சொக்கருக்கு வந்து எப்பயுமே வந்து தேரும் திருவிழாவும் எப்பயுமே நல்ல சிறப்பாக இருக்கும். அது சித்திரை மாதத்தில் ரொம்ப பிரபலியமாக இருக்கும். அதில் என்னன்னா மதுரை வந்தாரே வாழ வைக்கும் மதுரை. ஒரு கூடையை தூக்கிட்டு யார் வெளியில் போனாலுமே 10 ரூபா சம்பாதிக்காமல் இருக்க முடியாது. அது 4 கோபுரத்தை சுற்றி வந்தாலே அதோட சிறப்பே தனி. அது அந்த அம்மா மூஞ்சியை பார்க்குறது அதை காட்டி சிறப்பு தனி. சொக்கநாதன் மீனாட்சி வந்து எப்பயுமே வந்து மதுரையை வாழ வச்சவங்க தான். ஆனால் எதுலேயுமே தொழிலில் வந்து எப்பயுமே சிறப்பாகத்தே இருக்கும். இதை வந்து மிதிச்சுட்டு போனாலே ரொம்ப ஒரு ஆக்ரோஷமும் எல்லாமே இருக்கும். ஆனால் வெளியே தெரியாது. வந்து பொறுமையும் மீனாட்சி எவ்வளோ பொறுமையாக இருக்கோ அந்தளவுக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கும். நம்ம இருந்தோம்னால் அதை காட்டி சிறப்பாக இருக்கும். வியாபாரங்கள் தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஆனால் உள்ளே போய் ஒவ்வொரு மண்டபப்படியிலே உட்காந்துருச்சு வந்து தானம் தர்மங்கள் செய்கிறது இன்றைக்கும் குறையாமதே இருக்குது. பேரும் புகழ் எப்பயுமே மாறாது.
நாங்கள் வர்றது வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச நாள்லேருந்து இப்போ ஒரு 20 வருஷமாக நான் ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கேன். 10 வருஷம் ரொம்ப அதிகம், அளவுக்கு அதிகம். என்ன காரணங்கிறத காட்டி நாங்கள் வந்து தொழில் பார்க்குறது வந்து இப்போ கோயில் வேலை அதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கோயில் முளைப்பாரி வேலை இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அதிகமாக வந்து நாங்கள் எல்லா பக்கமும் போய் வந்துக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் வந்து இந்த இடத்துல வந்து மிதிக்காமல் நான் எப்பயுமே போனதும் கிடையாது. காலையில் வந்து மிதிச்செடுத்தே மற்ற வெளியிலே நான் போவேன். நமக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது, சிறப்பு இருக்குது. அதிலெல்லாம் எந்த ஒரு மாற்றங்கள் வந்து எல்லாமே இருக்குது. யார் வந்தாலுமே குங்குமத்துக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. யார் வந்து இந்த மீனாட்சி குங்குமத்தை எடுத்துகிட்டு போனாலும் அவங்களுக்குள்ள சிறப்பு எப்பயுமே கிடைக்கும். மீனாட்சி சொக்குரையா இருக்க தெய்வமே என்னோட காரில் வந்துக்கு இருக்கு. கடவுளே படைத்தவனே பாபா சொக்குரையா சிவன் 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 6 ஊர். 6 ஊர். நீ எந்த ஊர்? 6 ஊரை பற்றி சொல்லிங்க. மீனாட்சி சொல்லு. 6 ஊர் இப்போ கராமா. நாங்கள் 6 ஊர் கராமா செல்லப்பட்டி ஊனியன் உசிலப்பட்டி தாலுகா மருத மாவட்டம். மீனாட்சி பட்டணத்தில் வந்து ஊர் எல்லா மக்களுக்கும் வந்த மக்களுக்கு நாடி வார மக்களுக்கு சோத்தை கொடுக்கும் மீனாட்சி. எங்கே இருந்தாலும் சொக்குரு மீனாட்சி இந்த நாடு விட்டு வந்தாலும் நல்ல சோத்தை கொடுக்கும் மீனாட்சி. நான் சின்ன பிள்ளையிலேருந்து வரேன் சார். சின்ன குழந்தைலேருந்து இங்கே வரேன். ஆமாம். என்ன சார் இந்த கோயில் என்ன சிறப்பு? சிறப்பு வந்து மீனாட்சி வந்து எல்லா மக்களுக்கும் நல்லா சோத்தை கொடுத்து வர வைக்குது. குழந்தை குட்டி என்ன வரம் கேட்குதோ வரத்தை கொடுப்பா தாயை. திருவிழாவுக்கெல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கும். ரொம்ப மக்கள். என்ன சார் ஏன்னா திருவிழா எவ்வளவு இதாக பாராட்டம் நடக்கும். உலகமே நான் வந்து நாடும். ஆமாம். ஆட்டம் பாட்டம் எல்லாமே வந்து நடக்குங்க. பேர் கச்சம்மாள். கச்சம்மாள் சார். மீனாட்சி அம்மன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரொம்ப புகழ்பெற்ற கோயில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சைடில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணாங்கன்னா புதுசாக கல்யாணம் பண்ண எல்லாருமே வந்து முதல் தரிசனமாக வந்து இந்த மீனாட்சி தாயை தான் வந்து வணங்கிட்டு போவாங்க. மீனாட்சி தாயை வணங்கிட்டு போனால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற ஒரு வந்து நம்பிக்கை வந்து இங்கே இருக்குது. அதனால் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து நியூலி மேரிடு கப்பல் வந்து எப்போவுமே இங்கே ஃபஸ்ட்டு முதல்ல மீனாட்சி அம்மன் கோயிலில் தான் வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் போவாங்க. அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலில் நம்ம மொட்டை கோபுரம். அந்த மொட்டை கோபுரத்தோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பிறந்த 1 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 30 முடிஞ்சவனே வந்து அந்த குழந்தைய வந்து அந்த தொட்டிலில் போட்டு எடுத்துகிட்டு போனாங்கன்னா அந்த குழந்தை நல்லா சிறப்பாக வரும்ன்றது ஒரு நம்பிக்கை. அதுவும் வந்து இங்கே ஒரு சிறப்பான ஒரு விஷயம். மதுரைனாலே சிறப்பு மீனாட்சி அம்மன் தான். மீனாட்சி அம்மன் கோயில் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழா தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 30 நாள் வந்து இங்கே திருவிழா தான். நைட்டு பகல் எப்போவுமே அது வந்து சிறப்பாக தான் இருக்கும். மீனாட்சி திருக்கல்யாணம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான விஷயம். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ண எல்லா புது தம்பதிகளும் அன்றைக்கி வந்து தாலிக்கேறி மாற்றிக்கிடுவாங்க. அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் மீனாட்சி அம்மன் கோயிலில். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயிலே கொள்ளாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். அது அவ்வளோ சிறப்பான ஒரு விஷயம். திருக்கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம தேரோட்டம், அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி இந்த மதுரை இந்த ஏரியாவே கூட்டத்தில் அப்படியே லட்சக்கணக்கான பக்தர்களோட கூட்டத்தில் கட்டுக்கடங்காத தேரை இழுத்து போவாங்க. அதுக்கப்புறம் சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவிழா தான். நம்ம அழகர் உள்ளே வர்றது தான். அவர் கிளம்பும் போதே இங்கே திருவிழா ஸ்டார்ட் ஆயிரும். அங்கே மதுரையில் எப்போ அழகர் கோயிலேருந்து கிளம்புறாரோ அப்போலேருந்து திருவிழா தான் மதுரை முழுக்க. அந்த 30 நாள் வந்து சிறப்பு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து நீங்களும் ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எல்லாம் சிறப்பாகவே உங்களுக்கு நடக்கும். வருஷத்தில் 365 நாள் மீனாட்சி அம்மன் கோயில் சிறப்பு தான். இங்கே எப்போவுமே சிறப்பு தான். எப்போவுமே கூட்டம் இருக்கும். எப்போவுமே தரிசனம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். 365 நாளும் திருவிழாவாக தான் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து அதிகமாக வந்து வெளிநாட்டு பயணிகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம லோக்கலில் இருக்கவங்க வரமோ ஆனால் வெளிநாட்டுக்காரங்களுக்கு கூட இந்த கோயிலோட சிறப்பு அருமை எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அது வந்து இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அது பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், அவங்க வந்து அந்த ட்ரெடிஷ்னலாக வந்து உடை அணிஞ்சிட்டு வர்றாங்க. நம்ம பாரம்பரியம், அந்த தமிழ் பாரம்பரியத்தில் சாரி கட்டிட்டு வேட்டி கட்டிட்டு வந்து நீட்டாக தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. அவ்வளோ சிறப்பான கோயில், அவ்வளோ ஃபேமஸான ஒரு வேர்ல்டுவிலே ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில். நீங்களும் வந்து ஒரு தடவை தரிசிச்சுட்டு போங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். என் பேர் கார்த்திக் ராஜா. என் பேர் சித்தன். மதுரை மீனாட்சி வந்து எப்பயுமே செழிப்பான இடம். மீனாட்சி சொக்கருக்கு வந்து எப்பயுமே வந்து தேரும் திருவிழாவும் எப்பயுமே நல்ல சிறப்பாக இருக்கும். அது சித்திரை மாதத்தில் ரொம்ப பிரபலியமாக இருக்கும்.
அதில் என்னன்னா மதுரை வந்தாரே வாழ வைக்கும் மதுரை. ஒரு கூடையை தூக்கிட்டு யார் வெளியில் போனாலுமே 10 ரூபா சம்பாதிக்காமல் இருக்க முடியாது. அது 4 கோபுரத்தை சுற்றி வந்தாலே அதோட சிறப்பே தனி. அது அந்த அம்மா மூஞ்சியை பார்க்குறது அதை காட்டி சிறப்பு தனி. சொக்கநாதன் மீனாட்சி வந்து எப்பயுமே வந்து மதுரையை வாழ வச்சவங்க தான். ஆனால் எதுலேயுமே தொழிலில் வந்து எப்பயுமே சிறப்பாகத்தே இருக்கும். இதை வந்து மிதிச்சுட்டு போனாலே ரொம்ப ஒரு ஆக்ரோஷமும் எல்லாமே இருக்கும். ஆனால் வெளியே தெரியாது. வந்து பொறுமையும் மீனாட்சி எவ்வளோ பொறுமையாக இருக்கோ அந்தளவுக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கும். நம்ம இருந்தோம்னால் அதை காட்டி சிறப்பாக இருக்கும். வியாபாரங்கள் தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஆனால் உள்ளே போய் ஒவ்வொரு மண்டபப்படியிலே உட்காந்துருச்சு வந்து தானம் தர்மங்கள் செய்கிறது இன்றைக்கும் குறையாமதே இருக்குது. பேரும் புகழ் எப்பயுமே மாறாது. நாங்கள் வர்றது வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச நாள்லேருந்து இப்போ ஒரு 20 வருஷமாக நான் ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கேன். 10 வருஷம் ரொம்ப அதிகம், அளவுக்கு அதிகம். என்ன காரணங்கிறத காட்டி நாங்கள் வந்து தொழில் பார்க்குறது வந்து இப்போ கோயில் வேலை அதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கோயில் முளைப்பாரி வேலை இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அதிகமாக வந்து நாங்கள் எல்லா பக்கமும் போய் வந்துக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் வந்து இந்த இடத்துல வந்து மிதிக்காமல் நான் எப்பயுமே போனதும் கிடையாது. காலையில் வந்து மிதிச்செடுத்தே மற்ற வெளியிலே நான் போவேன். நமக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது, சிறப்பு இருக்குது. அதிலெல்லாம் எந்த ஒரு மாற்றங்கள் வந்து எல்லாமே இருக்குது. யார் வந்தாலுமே குங்குமத்துக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. யார் வந்து இந்த மீனாட்சி குங்குமத்தை எடுத்துகிட்டு போனாலும் அவங்களுக்குள்ள சிறப்பு எப்பயுமே கிடைக்கும்.